நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். முதல்ல சனீஸ்வர பகவானுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த விஷயங்கள் நல்லபடியாக சென்று சேரணும். இப்போ சனி பெயர்ச்சியின் கோச்சார நிலையை பற்றி பார்க்கலாம். சனி பெயர்ச்சி அப்படின்றது 2023 2026 வரலும் நடக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி காலம். இந்த காலகட்டத்தில் மகரத்திலிருந்து அவர் கும்பராசிக்கு போறார். மகரத்தில் அவிட்டம் 2ஆம் பாதத்திலிருந்து அவிட்டம் 3ஆம் பாதம் போறார். சனி பகவானுக்கு ராசியே மகர ராசியும் கும்ப ராசியும் அவருடைய ராசி, அதாவது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ராசியான மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி. அதனால பார்த்தீர்களேயானால் சனி பகவானை பொறுத்தவரையிலும் மகர ராசியும் கும்ப ராசியும் அது மகர ராசி பெண் ராசியாகவும் கும்ப ராசி ஆண் ராசியாகவும் காலபுருஷ தத்துவத்தில் வருது. இதை தவிர பார்த்தீர்களேயானால் சனி பகவான் 29/3/2023, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சற்று ஏறக்குறைய மத்தியானம் மணி 1 மணிக்கு மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அதாவது புதன்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகிறார். சரி, இந்த சனி பகவானை பற்றி பேசும்போது ஏன் இவ்வளோ நம்ம பயப்படணும் அப்படின்னா, சனி பகவான் அவருடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் நீதிமான், தர்மவான். இதை தவிர பார்த்தீர்களேயானால் நீங்கள் என்னென்ன நல்லது செய்கிறீங்களோ உங்களுடைய கர்ம பலன்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய காலகட்டத்தில் நிச்சயமாக அவர் செஞ்சுட்டு போயிடுவார். அவர் எந்த இடத்தில் இருக்காரோ, அதாவது சனி பகவான் இருந்த இடமும் சரி பார்த்த இடமும் சரி பாழ் அப்படின்றது தான் சொல்கிறது. ஆனால் நேர்மையாகவும் தர்மமாகவும் இருப்பவர்களுக்கு சனி பகவான் மிகவும் ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்றதும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ, அதாவது சசயோகம்னு சொல்லக்கூடிய ஆட்சியோ உச்சமும் இல்லாத போது அவர்கள் அரசியல் செல்வாக்கு பெறுவது மிகவும் கடினம். அரசியல் செல்வாக்கு வேணும் அப்படின்னா சனி பகவானுடைய துணை அங்கே இருக்கணும். சூரிய பகவான் அந்த பொசிஷனில் உட்கார வைப்பாரே தவிர, அதாவது சிம்மம் சுபத்துவம் அடைஞ்சு இருக்கணும். அதை தவிர சிம்மாதிபதியும் அதாவது சூரியனும் சுபத்துவம் அடைஞ்சு இருக்கணும்னு சொல்வாளே தவிர சனி பகவானுடைய அந்த டச் இருக்கணும். அதாவது மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீர்களேயானால் அவர்களுடைய சனி தசை அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் அவர் ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தினாங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையில். அது வரலும் அவர் ஒரு 10 பேரில் நடுவில் தான் இருந்திருப்பார். ஆனால் முதல் ஆளாக அந்த சனி பகவான் அவரை தூக்கி மிக உயரத்திற்கு ஏற்றி உட்கார வச்சிருவார். உங்களுடைய கர்மாவை டிட்டர்மைன் பண்ணக்கூடியவர். சரி, இந்த சனி பகவானுடைய காரகத்துவத்துவத்தெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசலாம். சனி பகவானை பற்றி சொன்னாலே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுப்பார். சனி கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு கர்மத்தில் உட்கார்ந்தாரேயானால் அவர் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக எடுத்துக்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காணாமல் போகக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவான் பண்ணிடுவார். தடால்னு முடிஞ்சவர்களும் நேர்மையாக, அதாவது நீதிமான்னு சொல்கிறதுனால சனி பகவானை பொறுத்தவர்களும் நீதிமான்றதுனால அவரை பொறுத்தவர்களும் அது சரி அப்படின்றத இது பண்ணிட்டாருன்னா அந்த சரிக்கு உண்டான பலனையும் நன்மையையும், தவறு அப்படின்னா அந்த தவறுக்கு உண்டான தண்டனையும் சேர்த்து கொடுக்கக்கூடியவர். அதனால் சரிக்கு உண்டான பலன் தனியாக கொடுப்பார், தவறுக்கு உண்டான தண்டனை தனியாக கொடுப்பார். அதாவது இதுக்கு அதை கழிச்சுக்கோங்க அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு உண்டானது இது தனியாக வரும், அதற்கு உண்டானது அது தனியாக வரும். அதனால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 7.5 சனி, அஷ்டம சனி,
அர்த்தாஷ்டம சனி இப்படின்ற விஷயங்கள்ல இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் தெரிஞ்சே தெரியாமலோ செஞ்சுருந்தீங்கன்னா கூட அதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக வந்தே சேரும். சரி, இப்பொழுது இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது 2023 2026 வரலும் 3 வருஷம், அதாவது மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சுமார் 2.5 to 3 வருஷம் எடுத்துக்கிறாரு போகிறதுக்கு. அதனால தான் இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டான்னா அடுத்த 2.5 3 வருஷம் நம்மளுக்கு நல்லா இருக்குமே, இல்லைன்னா பிரச்சனைக்கு உள்ளாவோமே அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சனி பகவான் அவருக்கு உண்டான வேலையை செய்வார், அவருக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனாலும் இந்த நேரத்தில் அந்த 3 வருஷத்தில் பார்த்தீர்களேனால் மிகப்பெரிய மாற்றங்கள் மிச்ச கிரகங்கள்லையும் வரும். அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்கிறது 4 கிரகங்களை சொல்லுவோம், அதாவது 3 கிரகங்களை சொல்லுவோம். சனி பகவான், குரு பகவான், ராகு கேத்து, இந்த 3 பேரையும் சொல்லுவோம். ராகு கேத்து ஒரே கிரகமாக தான் சொல்கிறோம், ஏன்னா ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் இருக்கிறதுனால தான் 180 degreesலேயே அது ஆன்டி கிளாக் வைஸ் போகிறதுனால அதை சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் 2023 29/3/2023 சனி பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு 3 முறை குரு பகவான் மாறுறார். அது தவிர பார்த்தீர்களால் 2 முறை ராகு கேத்து பகவான் மாறுறார். அதாவது அதாவது சோபகிருத்து வருஷத்தில் 23/4/2023 முதல்ல குரு பகவான் அவர் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு, அதுக்கப்புறம் 1/5/2024 பார்த்தீர்களேனா அது குரோதி வருஷம். அந்த வருஷத்தில் பார்த்தீர்களேனால் சித்திரை 18ஆம் தேதி அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும், அப்புறம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும் அவர் 1/5/2025 மாறுறார். அது சித்திரை மாதம் 28ஆம் தேதி வருது. ஸோ இப்போ அதாவது இந்த காலகட்டம், அதாவது 11/5/2025 வருது, சித்திரை 28ஆம் தேதி வருது. இந்த காலகட்டத்தில் 2 ராகு பயிற்சி நடக்கிறது. அதாவது இந்த சனி பயிற்சியினுடைய காலகட்டத்திலே 2 ராகு பயிற்சிகள் இருக்குது, ராகு கேத்து பயிற்சிகள் இருக்குது. அது சோபகிருத்து வருஷம் 8/10/2023 புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி ஒரு தரையும். அப்போ ராகு பகவான் மீனத்துக்கும் கேத்து பகவான் கன்னிக்கும் வரார். அதற்கடுத்து பார்த்தீர்களேயானால் விஸ்வாசு வருஷத்தில் பார்த்தீர்களேயானால், அதாவது 26/4/2025 பார்த்தீர்களேயானால் அது சித்திரை மாதம் 13ஆம் தேதி வருது. அப்போ ராகு பகவான் கும்பத்துக்கும் கேத்து பகவான் சிம்மத்திலையும் இருப்பார். ஸோ இப்போ பார்த்தீர்களேனால் ஒருவருக்கு ஒரு ராசிக்கு இந்த காலகட்டம் நல்ல இல்லை அப்படின்னா சனி பகவானால் மிச்ச கிரகங்கள் மாறும் பொழுது அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். சரி, இப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்ப்போமே. ஆனால் இவர் 29/3/2023 பெயர்ந்து கும்பத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் வக்கரகதி அடைகிறார். எப்போனா 24/8/2023 பிறகு, அதாவது அந்த டயத்தில் திருப்பி மகரத்துக்கு வரார். அதற்கு பிறகு 12ஆம் மாதம் டிசம்பரில் திருப்பியும் அவர் போகிறார் கும்பத்துக்கு. அதனால் கோவில் பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீர்களேனால் டிசம்பர் மாதத்தில் தான் போட்டிருக்கோம். ஏன்னா அவர் வக்கரகதியெல்லாம் அடைஞ்சு திருப்பியும் 2023 தான் 23 டிசம்பர்லன்னு போட்டிருக்கோம். இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இவர் முதல்ல கும்பத்துக்கு போயிட்டு கும்பத்திலிருந்து திருப்பியும் அவர் மகரத்துக்கு வந்துட்டு திருப்பியும் கும்பத்துக்கு போகிறார். அதனால் வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் வர்றதுனால இந்த காலகட்டத்தை நம்ம சனி பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இதை தவிர சனி பகவானுடைய பார்வைகள் பலம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் 180 டிகிரியில் சமசப்தமத்தில் பார்க்கும். சனி பகவானுக்கு விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும் அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 10ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை பலம் உண்டு. இப்போ ஒரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரங்கள் சொல்லணும், என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். தனுசு ராசி அப்படின்னு பார்த்தீர்களேனால் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட
9 பாதங்களை கொண்ட ராசியானது தனுசு ராசி. இந்த தனுசு ராசியின் அதிபதி வந்து குரு பகவான். அவர் வந்து 4ஆம் இடத்துல இன்னொரு கேந்திரஸ்தானத்தில் இப்போ சனி பயிற்சியின் ஆரம்பத்தில் இருக்கார். இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீர்களேனால் இப்போ 7.5 சனி பாத சனி நடக்கிறது. இவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷமாகவே இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கும். வேலையில் ஸ்திரத்தன்மை இல்லை, பண வரவு மிகவும் பிரச்சனையாக இருக்கும், உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் மிகப்பெரிய தொந்தரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை மாற்றங்களை கொஞ்சம் வந்து 2-3 இடத்துல மேலே ஜம்ப் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகள் செல்லுபடியாகாது, நீங்கள் சொல்கிறத வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இந்த தனுசு ராசிக்கு இருந்துட்டு இருந்திருக்கும். இப்போ இந்த மாற்றமானது மார்ச் 29ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வந்து சனி பகவான் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறார். இது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு கோல்டன் பொன்னான பீரியட், பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த சனி பயிற்சி கொடுக்க போகுது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறார். சனி பகவான் ஆனவர் கர்மக்காரர். 3ஆம் இடத்துல போய் உட்காரு. எப்பவுமே ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றது என்ன அப்படின்னா, எந்த ஒரு துர்கிரகமாக இருந்தாலும் 3, 6, 12, 10, 11 இந்த மாதிரி இடத்துல வந்து மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அந்த ஜாதகர் வந்து மிகப்பெரிய வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது பார்த்தீர்களே ஆனால் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானம், எல்லா முயற்சிகளிலையும் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் வந்து இந்த எண்ணெய் சம்பந்தமாக தொழில் செய்பவர்கள், இரும்பு சம்பந்தமாக தொழில் செய்பவர்கள், எலக்ட்ரானிக் குட்ஸ் விற்கிறவங்க, எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீர்களேனால் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அரசு அரசாங்க பணியாளர்களுக்கு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பண வரவெல்லாம் நிச்சயமாகவே அதிகமாகும். உங்கள் உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 3இல் சனி பகவான் அப்படின்னா முடிசூடா மன்னன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு பகையும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் தன்னுடைய விடாமுயற்சியினால் அதை வென்று காட்டக்கூடிய மிகப்பெரிய மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கும். முயற்சிகள் வந்து எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதனால எடுக்கும் முயற்சியை ஒரு தடவைக்கு இதை 10 தரம் வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சியில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். உங்களுக்கு தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா தொழிலில் பார்த்தீர்களே இவ்வளோ நாள் வந்து ஒரு சர்க்கிள் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் யாராவது வந்தாங்களே ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசி 5ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனா உங்கள் தந்தையின் உடல்நிலையும் உங்கள் குழந்தைகள் உடல்நிலையும் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் அதை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது மிகவும் நல்லது. வெளிநாடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, அதாவது வீசா ப்ராசஸிங்கு as well as பிஆருக்கு இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த காலகட்டமான இந்த 3 வருஷத்துல கண்டிப்பாக நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். கவலைப்படவே வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளிநாட்டு சம்பந்தமாக, வெளியூர் சம்பந்தமாக, வெளி மாநில சம்பந்தமாக நிச்சயமாக போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனா வெளிநாட்டு மக்கள் மூலியமாக, அதாவது வெளிநாட்டு கம்பெனி மூலியமாகவோ, வெளிநாட்டு அந்நிய சமூகத்தின் மூலியமாகவோ உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதில் வந்து இந்த வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து பார்த்தீர்களே ஆனால் சினி இண்டஸ்ட்ரியில் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கவங்க, அதாவது இந்த சவுண்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு, அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு அப்கிரேட்மெண்ட் இருக்கும். அவங்களுடைய உடல்நிலையில் ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. இதை தவிர பார்த்தீர்களேனால் இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய பசங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இவர்களுடைய முயற்சி அப்படின்றது வந்து பயங்கர விடாமுயற்சியை போட்டு நிச்சயமாக வெற்றியை கண்டிப்பாக இவர்கள் அடைவார்கள். கவலைப்படவே தேவையில்லை. இந்த 3 வருஷம் வந்து மிகப்பெரிய பொற்காலமாகவே இந்த தனுசு ராசிக்கு அமைய போகுது. இதை தவிர பார்த்தீர்களேனால் தனுசு ராசிக்கு வந்து
ராகு பகவானும் கேது பகவானும் வேற மாறுறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஏற்றம். அப்புறம் குரு பகவான் வந்து இப்போ ஏப்ரலில் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். ராசியின் அதிபதியே வந்து 5ஆம் இடம், ஒரு திரிகோண ஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் உட்கார்றது உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம். அதாவது ஏப்ரல் 2023லேருந்து ஏப்ரல் 2024 வரலும் பார்த்தீங்களே, ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொட்டாலும் அது பொண்ணாகும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வருவாய் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து வெளிநாட்டு சம்பந்தம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இதை தவிர பார்த்தீர்களேனால் ராகு கேது பயிற்சி அக்டோபர் மாதத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு 110% இப்போ வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் வந்து என்ஜினியரிங் படிச்சுட்டு வெயிட் பண்ணுறவங்க, மெக்கானிக்கல் சைடு, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த ப்ரொஃபஷன்ஸ், அதாவது இது பேங்கிங் ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்க, கடன் கொடுத்து வாங்குறவங்க, அதாவது வட்டி கடை வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். அதுவும் லோயர் பீப்புள்கிட்டேருந்து கடன் கொடுத்து நல்லபடியாக வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இதை தவிர பார்த்தீர்களேனால் அரசியல் செல்வாக்கு ஏறும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் வந்து இந்த ஒரு 7-8 வருஷமாக பிரச்சனையில் இருந்தது. அது எல்லாமே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் தசாநாதனும் ஹெல்ப் பண்ணார்களேனால் உங்களுக்கு இது பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வர யோகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எப்போவுமே சனி பகவான் வந்து உங்களுக்கு ராசியிலையோ இல்லை தசாநாதன் புக்திநாதன் வரும்போது தான் ஒரு பெரிய ஏற்றத்தை சனி பகவான் கொடுப்பார். அதாவது இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு மொத்தமாக மறக்க செய்து அந்த கஷ்டமே ஒன்றுமே தெரியாத அளவுக்கு உங்களை மிகப்பெரிய யோகத்தில் கொண்டு போய் இந்த 3 வருஷம் முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெரிய ஏற்றத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த இடத்துல உட்கார வச்சு உங்களை வந்து நிச்சயமாகவே வந்து மிகவும் அருமையாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்கள்னா ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீர்கள்னா 2025 வர்றது, இதுவும் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தில் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து 3ஆம் இடத்துலேயே வந்து ராகு பகவான் வந்துடுறாரு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், சனி பகவான் 2 பேருமே சேர்ந்து 2025லேருந்து 26 மார்ச் வரலும் பார்த்தீர்கள்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை இவர்கள் அனுபவிப்பார்கள். எல்லா போட்டிகளிலையும் வெற்றி பெறுவார்கள். இளைய சகோதரத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது பிரதர்ஸு கூட, யங்கர் பிரதர்ஸ் கூட வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீர்களேனா தந்தையின் வழி சொத்துக்கள் வர்ற இடத்துல கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய சுயமான சம்பாதிப்புகளில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய கஷ்டகாலம் எல்லாம் தீர்ந்தாகிவிட்டது. கவலைப்படாமல் இருக்க வேண்டிய காலமாக இந்த சனி பயிற்சி இருக்க போது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கும் பிள்ளையாருக்கும் போய் விளக்கேற்றிட்டு வந்து உங்களோட இந்த மாற்றத்துக்கு நன்றி சொல்லிட்டு வர்றது மிகப்பெரிய நல்ல விஷயமாக சொல்கிறோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.